வெயில் காலத்தில் குருவியின் இட்லி கடை. வெயில் காலங்கிறதுனால பறவைகளுக்கு வீட்டுல சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. இத பார்த்த டொனி குருவி ஊருக்கு மத்தியில ஒரு இட்லி கடைய தொடங்கினா. டொனிக்கு இட்லி மாவு பாதம் நல்லாவே வரும். மல்லிப்பூ மாதிரி இருக்கும் அவ சுடுற இட்லிங்க. ஆனா டொனிக்கு அவ்வளவு அழகா இட்லி சுட வந்தாலும் கூட சட்னி செய்ய வராது. அதனால பறவைங்க எல்லாருமே துணியோட கடைக்கு வந்து இட்லியை வாங்கி சாப்பிடும்போது சட்னி நல்லா இல்ல அப்படிங்கறத மூஞ்சிக்கு நேரா சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒரு நாள் காலையில மகிக்கழுகு, சோட்டுக்கிளி, லூசிபுரா எல்லாருமே துணியோட கடையில வந்து இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. சட்னி நல்லா இல்ல. ஐயோ, என்ன துணி இது? சட்னி இவ்வளவு கேவலமா இருக்கு. தண்ணி அதிகமா ஊத்திட்டியா இல்ல வேர்க்கடலை கம்மியா போட்டிருக்கியா? இட்லி பாரு, வெள்ளையா சாஃப்டா பாக்க எவ்வளவு நல்லா இருக்கான்னு. ஆனா சட்னி தொட்டு சாப்பிட்டா இட்லி கூட நல்லா இல்லாம போகுது. ஆமா டோனி, சோட்டு சொல்றது உண்மைதான். வெயில் காலத்துல வீட்டுல சமைக்க முடியலன்னு சொல்லிதான் நாங்க இங்க வந்து இட்லி வாங்கி சாப்பிடலான்னு வரோம். ஆனா இட்லி நல்லா சுட தெரிஞ்ச உனக்கு சட்னி செய்ய வரலையே. வெறும் இட்லியை சாப்பிட முடியுமா என்ன? சட்னியும் நல்லா இருந்தா தானே அந்த இட்லியை சாப்பிட முடியும். கொஞ்சம் அந்த சட்னியை நல்லபடியா செய்ய கத்துக்க கூடாதா? அப்போ லூசிபுராவும் இட்லியை சாப்பிட்டு பார்த்துட்டு, டோனி, நான் உன்கிட்ட நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இட்லி கடைக்கு உசுறு இட்லி இல்ல, அது கூட தொட்டுக்கு கொடுக்கற சட்னியும் சாம்பாரும் தான் அப்படின்னு. சட்னியும் சாம்பாரும் நல்லா இல்ல அப்படின்னா யாரும் இட்லி வாங்கி சாப்பிட மாட்டாங்க. இப்படியே விட்டேனா உன்னோட வியாபாரம் சரியா நடக்காது. எனக்கு இட்லி வேண்டாம், இந்தா இந்த பணத்தை வச்சுக்கோ. அத கேட்டு துணிக்குருவி ரொம்ப பாவமா, சாரி லூசி, நான் தினமும் இந்த வேர்க்கடலை போட்டு நல்ல சட்னி அரைக்கணும்னு தான் முயற்சி பண்றேன். ஆனா அது என்னவோ டேஸ்ட் வர மாட்டேங்குது. நான் நாளைக்குல இருந்து வேற மாதிரி ஏதாவது சட்னி செய்ய ட்ரை பண்றேன். இன்னைக்கு ஒரு நாள் நீங்க எல்லாரும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தினமும் இததான் சொல்ற டோனி நீ. சரி, நாம எல்லாரும் ஒரே ஊருக்காரங்க, உனக்கு நாங்க தோழிங்க, நாங்க ஒத்துக்கிறோம். ஆனா மத்தவங்க யாராவது வந்து சாப்பிட்டாங்கன்னா காரி துப்பிட்டு போயிடுவாங்க. சீக்கிரமா சட்னியை மாத்து, எல்லாம் உன் கடை அவ்வளவுதான். பறவைங்க எல்லாரும் அப்படி திட்டிட்டு அங்கிருந்து போயிட்டாங்க. பாவம் டோனி ரொம்பவும் கவலைப்பட்டா. அன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் வேற யாரும் வரவே இல்ல. சட்னியும் அப்படியே நின்னு போச்சு. அந்த சட்னி, இட்லி எல்லாத்தையுமே ஒரு டிஃபன் பாக்ஸ்ல கட்டி எடுத்துக்கிட்டு அவ வீட்டுக்கு வந்தா. அப்ப வீட்ல அவளுடைய பொண்ணான புஜ்ஜி குருவி, அம்மா என்னமாச்சு? ஏன் முகமெல்லாம் வாடி போயிருக்கு? இன்னைக்கு சட்னி மீதி ஆயிடுச்சா? யாரும் சட்னி வாங்கி சாப்பிடலையா? துணிக்குருவி ரொம்ப கவலையா, நான் என்ன பண்றது புஜ்ஜி? தினமும் நான் கஷ்டப்பட்டு தான் அந்த சட்னியை அரைக்கிறேன். எவ்வளவோ கஷ்டப்படுறேன், ஆனா அது நல்லாவே வர மாட்டேங்குது. ஊர்ல இருக்கிற எல்லாரும் இட்லி நல்லா இருக்கு, ஆனா சட்னி நல்லா இல்ல, அதனால எங்களுக்கு வேண்டான்னு சொல்லிட்டு போகும்போது எனக்கு எவ்வளவு கவலையா இருக்கு தெரியுமா? கவலைப்படாதம்மா, நான் தான் இருக்கேன்ல. நம்ம 2 பேரும் சேர்ந்து எனக்கு புதுசா சட்னியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ராத்திரி எல்லாம் தூங்கலனாலும் பரவாயில்ல, ஊருக்காரங்க எல்லாரும் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு சட்னியை செய்யலாம். சரி புஜ்ஜி, எனக்கு என் வியாபாரத்தை எப்படியாவது காப்பாத்திக்கணும் போலதான் இருக்கு. இன்னைக்கு எப்படியாவது சேர்ந்து நம்ம சட்னி செய்யலாம். அப்படி துணி, புஜ்ஜி 2 பேரும் சேர்ந்து உடைச்ச கடலை சட்னிய செஞ்சாங்க. அது கொஞ்சம் காரசாரமாவும் இருந்துச்சு. துணி அந்த சட்னியை சாப்பிட்டு சொல்லி புஜ்ஜி கிட்ட கொடுத்தா. புஜ்ஜியும் அந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்தா உப்பு அதிகமா இருந்துச்சு. ஐயோ அம்மா, என்ன இது இவ்வளவு உப்பா இருக்கு? கடல் தண்ணியை கொண்டு வந்து இந்த சட்னியில ஊத்திட்டியா என்ன? இதை யாராலையும் சாப்பிட முடியாது. ஐயோ, இதுல நான் உப்பு அதிகமா போட்டுட்ட போல. சரி சரி, அதை ஓரமா வச்சுட்டு இப்ப தேங்காய் சட்னி பண்றேன், அது ரொம்ப நல்லா இருக்கும். அப்படி தேங்காயும் பச்சை மிளகாவும் போட்டு இன்னொரு சட்னியை செஞ்சு அதை புஜ்ஜிக்கு கொடுத்தா டோனி. புஜ்ஜி அந்த சட்னியை சாப்பிட்டு பார்த்து, அம்மா இந்த சட்னி ரொம்ப இனிப்பா இருக்கு. தேங்காவோட இனிப்பு தான் இதுக்கு காரணம் போல. இட்லி கூட சேர்ந்து பாயசமா கொடுக்கற அப்படின்னு எல்லாரும் கிண்டல் பண்ணுவாங்க அம்மா. இதுவும் சக்சஸ் ஆகல. அது கேட்டு துணி கவலையா, இனி என்னால முடியாது புஜ்ஜி, எனக்கு தெரிஞ்சு போச்சு. என்னால ஒழுங்கா சட்னியோ சாம்பாரோ செய்ய முடியாது. என் வியாபாரத்தை நான் இழுத்து மூட வேண்டியதுதான். நாளையில இருந்து வியாபாரமே இல்ல அப்படின்னு சொல்லி துணிக்குருவி கொஞ்சம் கோவமா, ரொம்ப சோகமா வீட்டுக்கு வெளியில போய் அங்க திண்ணையில உட்காந்துக்கிட்டு இருந்தா. அவ முகமெல்லாம் வாடி போயிருந்தது. கண்ணு செவந்து போய் கண்ணுல கண்ணீரும் வந்துகிட்டு இருந்துச்சு. பக்கத்துலயே புஜ்ஜியும் உட்காந்துக்கிட்டு இருந்தா. அப்பதான் அந்த பக்கமா வந்த சிச்சு காக்கா அம்மா பொண்ணு 2 பேருமே ரொம்ப சோகமா இருக்கிறத கவனிச்சு, டோனி, புஜ்ஜி, என்னாச்சு உங்களுக்கு? 2 பேரும் ஏதோ சோகமா கண்ணீர் விட்டு அழுவுறீங்க. ஏன், யாராவது ஏதாவது சொன்னாங்களா? துணிக்குருவி கவலையா, யாரு என்ன திட்டல சிச்சோ, நான் தான் என்ன திட்டிக்கிட்டு இருக்க. எனக்கு இட்லி பண்ண வர்ற அளவுக்கு அந்த சட்னி பண்ண வரவே மாட்டேங்குது. கடைக்கு வரவங்க எல்லாரும் சட்னி சுத்தமா நல்லா இல்ல, நீ எல்லாம் யா வியாபாரம் செய்யற அப்படின்னு கேக்குறாங்க. அதான் கடையை மூடிடலான்னு இருக்கேன். அதை நினைச்சுதான் நாங்க கவலையா இருக்கோம். என்ன பண்றது?
அப்படின்னு துணி சோகமா சொன்னது கேட்டு சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, அடியே இதுக்கெல்லாம் போய் யாராவது வியாபாரத்தை மூடிடலாம் நினைப்பாங்களா? இப்ப என்ன சட்னி தானே உனக்கு செய்ய வரல? எனக்கு ஒரு சட்னி ரெசிபி தெரியும், பேசாம நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாமா? அத கேட்ட உடனே புஜ்ஜி ரொம்பவும் சந்தோஷமா, என்னது சிச்சு அத்தை, உங்களுக்கு சட்னி செய்ய வருமா? இது வரைக்கும் நீங்க சமைச்சு நாங்க யாரும் பார்த்ததே இல்லையே. உங்களுக்கு சட்னி செய்ய வரும்னு இப்ப நீங்க சொல்லிதான் எங்களுக்கு தெரியுது. அப்போ சிச்சு காக்கா காலரை தூக்கி விட்டு, புஜ்ஜி நான் கஞ்ச பிஸ்னாரியா இருக்கலாம், சமைச்சதை யாருக்கும் கொடுக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு சூப்பரா சமைக்க தெரியும். எங்க பாட்டி அப்பவே வேர்க்கடலை சட்னி ஒண்ணு சொல்லி கொடுத்திருக்காங்க. அதுல கொஞ்சம் பூண்டு, வெங்காயம், காஞ்ச மிளகாய் எல்லாம் அரைச்சு போட்டா அந்த மணத்துக்கு 10 இட்லி கூட சாப்பிடலாம். என் ரெசிபியை நான் யாருக்கிட்டயும் சொல்ல மாட்டேன். ஆனா உங்க அம்மா படுற கவலையே என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் அந்த ரெசிபியை நான் சொல்றேன். உண்மையா வச்சிச்சு, உனக்கு அந்த அளவுக்கு நல்ல சட்னி பண்ண வருமா? அப்ப நாளைக்கு காலையிலேயே வியாபாரத்துக்கு அந்த சட்னியை பண்ணி கொடுக்கறியா? உனக்கு புண்ணியமா போகட்டும். சிச்சு அவ மனசுக்குள்ள, அடடா, அப்ப டொனியோட கடையிலேயே தினமும் டிஃபன் ஃப்ரீயா சாப்பிடலாம் போலியே. பணத்துக்கு பணமும் வரும், டிஃபனுக்கு டிஃபனும் வரும் அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு, சரி டொனி, எல்லாரும் உன்னை திட்டுறத பார்த்துட்டு ஒரு தோழியா நான் அமைதியா இருக்க முடியுமா? எனக்கு உன் நிலைமைய பார்த்தா கஷ்டமா இருக்கு. நாளைக்கு காலையில இட்லி மட்டும் பண்ணு, நான் சட்னி அரைச்சி கொண்டு வரேன். நாளைக்கு பாரு எல்லாரும் எப்படி இட்லி சாப்பிட போறாங்கன்னு. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிச்சு, நீ செய்யற உதவிய நான் மறக்கவே மாட்டேன். அடுத்த நாள் காலையில எழுந்துச்சதும் சிச்சு காக்கா அதோட வீட்டுல வேர்க்கடலை, பூண்டு, காஞ்ச மிளகா, பச்சை மிளகா, அப்புறம் கொஞ்சம் புளி, வெங்காயம் இது எல்லாத்தையுமே நல்லா வறுத்து வதக்கி அத உரல்ல போட்டு இடிச்சுக்கிட்டு இருந்தான். அப்பதான் சின்ன காக்கா அங்க வந்தான். அம்மா, காலையில என்னத்தம்மா போட்டு அரைக்கிற? நல்ல மனம் வருது. எனக்காகவா? உனக்காக இல்லடா, துணியோட ஹோட்டலுக்காக. அவளுக்கு சட்னி பண்ண வராதா, அதான் எங்க பாட்டி சொல்லி கொடுத்த சட்னிய நான் அரைச்சுக்கிட்டு இருக்கேன். என்னது, நீ துணி சித்திக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கியா? அதுவும் ஃப்ரீயாவா? என்னால நீ சொல்றது எதையுமே நம்பவே முடியலையேம்மா. நீ வேற சும்மாருடா, நான் ஏன் ஃப்ரீயா கொடுக்க போறேன்? இன்னைக்கு ஒரு நாள் ஃப்ரீயா செஞ்சு கொடுத்து எல்லாருக்கும் டேஸ்ட் நாக்குல ஒட்டிக்கிட்டோம். அதுக்கப்புறம் தினமும் நானே சட்னி பண்ணி கொடுக்கறேன்ட்டு டிமாண்ட் பண்றேன். அப்போ நீ எனக்கு காசு கொடுத்தாகணும். அது மட்டும் இல்ல, தினமும் நமக்கு அவ ஃப்ரீயா இட்லியும் கொடுத்தாகணும். இது என்னோட மாஸ்டர் பிளான்டா. அம்மாவோட புத்திசாலித்தனத்தை பார்த்து சின்ன கையெடுத்து அவங்க அம்மாவை பார்த்து கும்பிட்டான். சிச்சு காக்கா அவ சொன்ன மாதிரியே சட்னியை செஞ்சு அதை எடுத்துக்கிட்டு துணியோட இட்லி கடைக்கு போனா. அங்க ஏற்கனவே துணிக்கிட்ட இட்லி வாங்கி சாப்பிடறதுக்காக எல்லாரும் காத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்பதான் சிச்சு காக்கா அந்த சட்னியை கொண்டு வந்த உடனே துணி, வந்துட்டியா சிச்சு? ரொம்ப தேங்க்ஸ். அந்த சட்னியை கொண்டு வந்து இந்த இட்லி பாத்திரத்துக்கு பக்கத்துல வை. என்ன டோனி, இன்னைக்கு சட்னி வாசம் புதுசா வருது, நல்ல மணமணுக்குதே. ஆனா சாப்பிட்டா எப்படி இருக்குமோ? நேத்து மாதிரி சப்புன்னு இருந்துச்சே. இன்னைக்கு சாப்பிடுற இட்லிக்கு நான் காசே கொடுக்க மாட்டேன். ஆமா டோனி, நானும் தினமும் உன்னோட எக்ஸ்பெரிமெண்ட்டுக்கு பலியாக முடியாதுல்ல. என்னைக்காவது சட்னி நல்லா இருக்கான்னு பாக்கலாம். கவலைப்படாத லூசி, இந்த தடவை புதுசா இருக்கும், உங்க எல்லாருக்கும் நிச்சயமா பிடிக்கும். இந்தாங்க, சாப்பிட்டு பாருங்க. அப்படி துணி குருவி எல்லாருக்கும் பிளேட்ல சுட சுட சாஃப்டா இருக்கிற அந்த மல்லிகைப்பூ இட்லியே போட்டு சிச்சு காக்கா செஞ்சு கொண்டு வந்த அந்த சட்னியையும் ஊத்துனா. அந்த சட்னியோட மனத்துக்கு எல்லாருமே ரொம்பவும் சந்தோஷப்பட்டு சட்னியில முக்கி அந்த இட்லி எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க. ஆச்சரியம் என்ன அப்படின்னா, அந்த இட்லிக்கும் அந்த சட்னிக்கும் காம்பினேஷன் செம்ம சூப்பரா இருந்துச்சு. அத சாப்பிட்டு பார்த்து மகிக்களுக்கு சந்தோஷமா, அட அட அட, என்ன டோனி, என்ன சட்னி இது? ஹாஹாஹா, என் வாழ்க்கையில இவ்ளோ சுவையான சட்னியை சாப்பிட்டதே இல்லையே. அந்த வேர்க்கடலை கூட அந்த வெங்காயம், பூண்டு, புளி, உப்பு எல்லாம் சரியா இருக்கு. நீ சுடுற இந்த சாஃப்டான இட்லி கூட இந்த சட்னி வச்சு சாப்பிடும்போது எவ்வளவு இட்லி வேணும்னாலும் சாப்பிடலாம். அப்ப சோட்டு கிளியோ இட்லி சாப்பிட்டு பார்த்துட்டு, உண்மைதான் டோனி, நான் இது வரைக்கும் உன்னை தப்பா நினைச்சிட்டேனே. உன் கையில இப்படி ஒரு மேஜிக் இருக்கா? இட்லி சாப்பிட சாப்பிட இன்னும் சாப்பிடலாம் போல இருக்கு. அந்த அளவுக்கு டேஸ்டா இருக்கு நீ செஞ்சு கொடுத்துருக்கிறேன் இந்த சட்னி. எனக்கு இட்லி வேண்டாம், ஒரே ஒரு கிண்ணத்துல அந்த சட்னியை மட்டும் ஊத்தி கொடுத்துனி, நான் அப்படியே அந்த சட்னி மட்டும் சாப்பிட்டுக்கிறேன். இவ்வளவு டேஸ்டா எங்க இருந்துதான் சமைக்க கத்துக்கிட்டியோ? அவங்க எல்லாரும் சொல்றதை கேட்டு துணிக்குருவி சந்தோஷமா, இந்த சட்னியை செஞ்சது நான் இல்ல லூசி, இது சிச்சு பண்ணது. அவங்க பாட்டியோட ரெசிபியாமா. அத அப்படியே சிச்சு இன்னைக்கு எனக்காக செஞ்சு கொடுத்தா. அதை கேட்டு குஹு ஆச்சரியமா, என்னது, இந்த சட்னியை செஞ்சது சிச்சுவா? அடக்கடவுளே, சிச்சுவுக்கு சமைக்க கூட தெரியுமா? இது வரைக்கும் அவ ஏதாவது சமைச்சு கொடுத்து நம்ம சாப்பிட்டிருந்தா தானே அவ எப்படி சமைக்கிறான்னு நமக்கு தெரியும். அப்போ சிச்சு காக்கா சந்தோஷமா காலரை தூக்கி விட்டு, பின்ன என்ன நினைச்சீங்க என்ன பத்தி? நான் சமைச்சா உங்க யாராலையும் கூட
அந்த மாதிரி சமையல் சமைக்க முடியாது. அப்படி அன்னைக்கு காலையில துணியோட இட்லி கடைக்கிட்ட ஜனங்க கூட்ட கூட்டமா வந்து சேர ஆரம்பிச்சாங்க. எல்லாருமே அந்த சட்னியை பத்தி கேள்விப்பட்டு வந்து இட்லி சட்னி எல்லாத்தையுமே குண்டா குண்டாவா வாங்கி சாப்பிட்டாங்க. அன்னைக்கு வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. துணி கொண்டு வந்த அந்த இட்லி மாவு, சிச்சு கொண்டு வந்த சட்னி எல்லாமே 9 மணிக்கே தீர்ந்து போச்சு. துணி ரொம்பவும் சந்தோஷப்பட்டா. எவ்வளவு கலெக்ஷன் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அவ கடைக்கு முன்னாடியே உட்காந்து பணத்தை எண்ணிக்கிட்டு இருந்தா. அவ பணத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது அதே நேரம் சந்தோஷமா சிச்சு காக்காவும் அங்க வந்தா. என்ன துணி, இன்னைக்கு வியாபாரம் நல்லா நடந்திருக்கு போல. ஆமா, கை நிறைய பணம் வர வச்சிருக்க. எல்லாரும் சட்னியை சாப்பிட்டுட்டு என்ன சொன்னாங்க? துணி எழுந்திருச்சு சிச்சுவோட கைய பிடிச்சுக்கிட்டு, சிச்சு, உனக்கு எவ்வளவு நன்றி சொன்னாலும் கூட அது கம்மியா தான் இருக்கும். இன்னைக்கு என் வியாபாரம் நல்லபடியா நடந்துச்சு. மறுபடியும் என் வியாபாரத்துக்கு நீ தான் உயிர் கொடுத்திருக்க. உன்னை எவ்வளவு புகழ்ந்தாலும் அது கம்மி தான்னு நான் நினைப்பேன். அப்ப சிச்சு சந்தோஷம்தான் துணி. ஆனா தினமும் இப்படி ஃப்ரீயா என்னால கொண்டு வந்து கொடுக்க முடியாதுல. எனக்கும் பணம் செலவாகுதுல. அதனால சட்னி அரைக்கிறதுக்கு நீ பொருள் வாங்கி கொடுத்துரு. கண்டிப்பா சிச்சு, நீ சட்னி செய்யறதுக்கு தேவையான பொருட்களை எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுத்து உனக்கு சம்பளமாவும் பணம் கொடுக்குறேன். உனக்கு எவ்வளவு சம்பளம் வேணுமோ கேளு. எவ்வளவு கேட்டாலும் பரவாயில்ல, நான் நிச்சயமா உனக்காக கொடுக்குறேன், சரியா? சிச்சு மனசுக்குள்ள பிளான் சக்சஸ் ஆச்சு அப்படின்னு நினைச்சுக்கிட்டா. சிச்சு ரொம்ப சந்தோஷமா, பணம் கொடுக்குறியா? சரி, நான் தினமும் உனக்கு தேவையான அளவுக்கு சட்னி ஆச்சு தரேன். ஆனா இன்னொரு ஹெல்ப்பும் பண்ணணும். என்ன சிச்சு, என்ன வேணும் உனக்கு? துணி, உனக்காக நான் சட்னி பண்ணி கொடுக்கறேன் இல்லையா? அதனால தினமும் காலையில எனக்கு ஒரு பிளேட் இட்லி, என் புள்ள சின்னுக்கு ஒரு பிளேட் இட்லி பார்சல் பண்ணி கொடுக்குறியா? காலையில டிஃபன் சாப்பிட்டுட்டா நான் தெம்பா இன்னும் சட்னி அரைப்பேன்ல. அதை கேட்டு துணி சிரிச்சுக்கிட்டு, டிஃபனுக்கு டிஃபனும் ஆயிடும், பணத்துக்கு பணமும் கிடைச்சிடும், அதானே? சிச்சு, கஞ்சத்தனத்துல மட்டும் இல்ல, புத்திசாலித்தனத்துல கூட உன்னை யாரும் அடிச்சுக்க முடியாது. ஆனா எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. என் வியாபாரம் உன்னால நல்லபடியா நடக்குதுன்னா நான் என்ன வேணாலும் கொடுக்குறேன். இட்லி தானே கொடுக்குறேன். அப்படி துணிக்குருவி சிச்சு காக்கா 2 பேருமே வியாபாரத்துல ஒரு ஒப்பந்தத்தை போட்டுக்கிட்டாங்க. அன்னையிலிருந்து துணி மல்லிப்பூ மாதிரி இட்லியை சுட்டு கொடுக்கும்போது ரொம்பவும் சூப்பரான சட்னியை சிச்சு அரைச்சா. இது ரெண்டுமே கலந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆச்சு. இப்போ சிச்சுவுக்கும் நல்ல வருமானம் வர ஆரம்பிச்சுது. இன்னொரு பக்கம் காலையிலக்கு அவங்க 2 பேருக்கும் டிஃபனும் கிடைச்சிக்கிட்டு இருந்துச்சு. ஆக மொத்தம் பணமும் வந்துச்சு, டிஃபனும் வந்துச்சு. இன்னொரு பக்கம் துணியோட வியாபாரமும் நல்லபடியா நடந்து அவளும் கை நிறைய பணத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா. வெயில் காலத்தில் கிராமம். பறவைங்களோட கிராமத்துல இது வெயில் காலம் அப்படிங்கறதுனால நாளுக்கு நாள் வெயில் அதிகமாகிட்டே இருக்கிறதுனால பறவைங்களால அங்க வாழ்றதே கஷ்டமா இருந்துச்சு. சிச்சு காக்காவால அது வீட்டுக்குள்ள உட்காரவே முடியல. ஏன்னா அதோட வீடு ஷீட்டு வீடுங்கிறதுனால அனல் அப்படியே உள்ளுக்குள்ள பயங்கரமா இருந்துச்சு. ஃபேன் போடலான்னு போட்டாலும் கூட அனல் காத்து மட்டும்தான் வீசிக்கிட்டு இருந்துச்சு. அதனால சிச்சு காக்கா ரொம்ப கவலையா அவளுடைய மனசுக்குள்ள, ஐயோ, என்ன இது? இந்த வெயிலுக்கு என்னால இந்த குடிசை வீட்ல உட்கார முடியல. வெயில் பயங்கரமா அடிக்குது. அடிக்கிற இந்த வெயிலுக்கு வீட்டுக்குள்ள உட்காந்தா நல்ல ரோஸ்ட் சிக்கன் மாதிரி ஆயிடுவேன். ஜில்லுன்னு தண்ணி குடிக்கலான்னு பார்த்தா வீட்ல ஃப்ரிட்ஜும் இல்ல. சரி, ரொம்ப வேர்க்குதே, எலுமிச்சம்பழம் கொண்டு வந்து ஜூஸ் போட்டு குடிக்கலான்னு பார்த்தா எலுமிச்சம்பழமும் இல்ல, வீட்ல சர்க்கரையும் இல்ல. சரி, காசு கொடுத்து கடையில இருந்து வாங்கிட்டு வந்து சாப்பிடலான்னு நினைச்சா எனக்கு காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுற அளவுக்கு மனசும் இல்ல. ஊருக்குள்ள யார் வீட்டுக்கு போய் கேக்குறது? சரி, துணி வீட்டுக்கே போய் கேட்கலாம், அவதான் ரொம்ப அப்பாவி. அப்படி சிச்சு காக்கா யாருக்குமே தெரியாம அவளுடைய வீட்டை போட்டுட்டு அந்த வெயில கஷ்டப்பட்டு நடந்து துணிக்குருவியோட வீட்டுக்கு போனா. துணிக்குருவி அவளுடைய வீட்டுல ஒரு விசிறியால காத்து விசிறிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தா. அப்போ சிச்சு துணியோட வீட்டு வாசலுக்கு வந்த உடனே அவளுடைய நடிப்பு திறமை அத்தனையும் கொட்டுனா. துணி, ஓ துணி, அம்மா இருக்கி அம்மா வீட்டுக்குள்ள? என்னோட உயிர் காத்துலயே கலக்குற மாதிரி இருக்கு. துணிக்குருவி வெளியில வந்து, சிச்சு, என்னாச்சு சிச்சு? அடிக்கிற இந்த வெயில்ல மத்தியான நேரத்துல வந்திருக்க, என்ன மூஞ்செல்லாம் வேர்த்து கொட்டிருக்கு? சரி வா வீட்டுக்குள்ள. சிச்சு காக்கா சோஃபால உட்காந்து, ஐயோ துணி, என்ன சொல்ற? என் வீட்டுக்குள்ள அனலு அப்படி அடிக்குது தெரியுமா? சரி, வெளியே வந்து மரத்தோட நிழல்ல உக்காரலான்னு பார்த்தா சூரியன் என் நெத்திலே வந்து உக்காந்து என்ன அடிச்சுக்கிட்டு இருக்கான். ஆமா சிச்சு, இந்த வெயில்ல வெளியே வர முடியாது. ஏன்னா இப்பெல்லாம் வெயில் ரொம்ப அதிகம். வீட்டுக்குள்ள இருக்கிறது தான் நல்லது. ஐயோ துணி, உன் வீடு நல்ல ஜில்லுன்னு இருக்கு. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. எவ்வளவு தாகமா இருக்குன்னா ஒரு குடம் தண்ணிய குடிக்கணும் போல இருக்கு. அவ்வளோ தாகமா இருக்கு. என் உயிரே போற மாதிரி இருக்கு. துணி, உங்ககிட்ட ஏதாவது ஜில்லுன்னு தண்ணி இருக்கா?
ஐயோ சிச்சு, அவ்வளோ தாகமா இருக்கா? இரு, பானைல சில்லுன்னு தண்ணி இருக்கு, நான் போய் கொண்டு வரேன். சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, என்னது, பானை தண்ணியா? துணி, அடிக்கிற இந்த வெயிலுக்கு பானை தண்ணி குடிச்சா தாகம் எல்லாம் அடங்காது துணி. உங்ககிட்ட தயிர் இருக்கா? தயிர் இருந்தா நல்ல ஜில்லுன்னு ஐஸ் போட்டு மோர் அடிச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். அப்பதான் போன உயிர் திரும்பி வரும், உனக்கு புண்ணியமா போகும். சிச்சு சொன்னதை கேட்டு துணிக்குருவி சிரிச்சுக்கிட்டே, ஐயோ சிச்சு, அதுக்கு எதுக்கு புண்ணியமா போகும்னு சொல்றேன்? நான் இப்பவே ஃப்ரிட்ஜ்ல இருந்து கொஞ்சம் தயிர் எடுத்து உனக்கு மோர் அடிச்சு கொடுக்கறேன். துணி பாசமா வீட்டுக்குள்ள போய் ஒரு கிளாஸ் நிறைய மோரை கொண்டு வந்து சிச்சுவுக்கு குடிக்கிறதுக்காக கொடுத்தான். சிச்சு அந்த மோரை வாங்கி கடகடன்னு குடிச்சு முடிச்சிட்டான். அப்பதான் அவளுக்கு உசுரே வந்த மாதிரி இருந்துச்சு. துணி, உனக்கு புண்ணியமா போவோம். உன் கையில ஏதோ மேஜிக் இருக்கு. உன் கையால மோர் குடிச்ச உடனே என் தொண்டை அப்படியே ஜில்லுன்னு மாறி போச்சு. சந்தோஷம் சிச்சு, இன்னொரு கிளாஸ் மோர் தரட்டா? சிச்சு காக்கா தன்னோட மனசுல துணி கையால மோர் குடிச்சாச்சு. சோட்டு வீட்டுக்கு போய் இப்போ ஜூஸ் குடிக்கலாம். பரவாயில்ல துணி, எனக்கு வயிறு நிறைஞ்சு போச்சு. நான் இப்போ வீட்டுக்கு கிளம்புறேன். சின்ன வீட்டுல என்ன பண்றானே தெரியல. பாய். அப்படி துணியோட வீட்டுல ஓசியில ஒரு மோரை குடிச்சிட்டு நேரா சிச்சு சோட்டுவோட கடைக்கு போனா. சோட்டுவோட கடையும் வீடும் ஒண்ணுதான். அவ இப்போ கடையில தான் இருந்தா. அப்பதான் சிச்சு அங்க வந்தா. சோட்டு, என்னோட அன்பான ஸ்நேகிதி, எப்படி இருக்க? என்ன சிச்சு, இன்னைக்கு என்கிட்ட வந்திருக்க? வெயிலுக்கு வியாபாரம் இல்லைன்னு கவலையோட உக்காந்துருக்க. உனக்கு ஏதாவது பொருள் வேணுமா? ஐயோ சோட்டு, எனக்கு எந்த பொருளும் வேண்டாம். நீ தனியா இருக்கியே, உனக்கு கம்பெனி குடுக்கலான்னு தான் இவ்வளவு தூரம் வந்தேன். உன் கடையில இருக்கிற இந்த கலரான ஃப்ரிட்ஜ் எவ்வளவு நல்லா இருக்கு. இதுக்குள்ள கலர் கலரான ஜூஸ் இருக்கு. எனக்கும் குடிக்கணும் போலதான் இருக்கு. ஆமா சிச்சு, கலர் கலரா ஜூஸ் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கேன். அடிக்கிற வெயிலுக்கு எந்த ஜனங்களும் வீட்டை விட்டு வெளியவே வர மாட்டேங்கிறாங்களே. அப்போ சிச்சு, ஐயோ ஆமா சோட்டு, உன்னை பாக்குறதுக்காக அவ்வளோ தூரத்துல இருந்து வெயில்ல நடந்துகிட்டே வந்தேனா தொண்டை மொத்தம் காஞ்சி போச்சு. முதல்லயே பிபி சுகர் வேற. எனக்கு இப்போ ஏதாவது சில்லுன்னு குடிக்கணும் போல இருக்கு. சோட்டு, எனக்கு ஒரே மயக்கமா இருக்கு. உன் ஃப்ரிட்ஜ்ல இருந்து பெரிய ஆரஞ்சு கலர் ஜூஸ் எடுத்து குடுக்கிறியா? அத குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாவுறேன். சோட்டு கிளி பயந்து போய், என்னது, மயக்கம் வருதா? ஐயோ இருச்சிச்சோ, இரு இரு, இந்த கூல் ட்ரிங்க்ஸ் குடிச்சிட்டு கொஞ்சம் தெம்பாவு. சோட்டு கொண்டு வந்து கொடுத்த அந்த கூல் ட்ரிங்க்ஸ வேக வேகமா சிச்சு காக்கா குடிச்சு முடிச்சிட்டான். சிச்சு ரொம்ப சந்தோஷமா, சோட்டு, இந்த உலகத்துல உன்ன மாதிரி நல்லவங்க கூட இருக்காங்க. என்னோட வயிறு இப்பதான் குளிர்ந்து போகுது. இன்னும் என்ன இருக்கு சோட்டு? போன உயிரை எனக்கு திருப்பி கொண்டு வந்து கொடுத்திருக்கேன். இப்ப உனக்கு சமாதானமா? இந்த 2 பாட்டில் ஜூஸ் 40 ரூபா கொடுத்தா கல்லா பெட்டியில போட்டுக்குவேன். சிச்சு காக்கா ஆச்சரியமா, என்னது, காசா? சோட்டு, என்னோட உயிர் போற மாதிரி இருக்கும்போது ஜூஸ குடுத்து என்ன காப்பாத்திருக்க. எனக்கு நீ தேவதை மாதிரி தெரியற. கடவுள் நம்மள காப்பாத்துவாரே தவிர காசு கேட்பாரா? உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்கேன். என்கிட்டயே காசு கேக்குறியா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சோட்டு கிளி சிரிச்சுக்கிட்டே, சரி சிச்சு, உங்ககிட்ட நான் சும்மா தமாசுக்கு தான் கேட்டேன். சரி, நீ காசை கொடுக்க வேண்டாம், நான் ஏதோ சும்மா கேட்டேன். தட் இஸ் மை சோட்டு. சரி, நான் கிளம்புறேன். நாளைக்கு மறுபடியும் வரேன். சிச்சு காக்கா அங்க இருந்து நேரா மஹிக்கோட வீட்டுக்கு போய்கிட்டு இருந்துச்சு. வயிற்றுக்குள்ள மோரும் ஜூஸும் இருந்துச்சு. ஆனாலும் அவ ஆசை குறையல. மஹிக்கழுகு அப்பதான் ஒரு பெரிய தர்பூசணி பழத்தை வெட்டி சாப்பிடலான்னு வச்சது. அப்பதான் சிச்சு காக்கா வீட்டுக்குள்ள போனா. மகி, உங்களுக்கு வணக்கம். என்ன, அடிக்கிற வெயிலுக்கு நல்லா அழகா தர்பூசணியை வெட்டி சாப்பிட போறீங்களா? வா சிச்சு, வெயிலுக்கு இந்த மாதிரி வாட்டர் மெலன் சாப்பிட்டா உடம்புல நீர் சத்து அதிகமாகுமா? ஆமா, என்ன இந்த வெயில்ல வந்திருக்க? ஐயோ ஒண்ணு இல்ல மகி, ஊருக்குள்ள யார் யாரு எப்படி இருக்காங்க, கஷ்டப்படுறாங்களா என்னன்னு பாத்துட்டு போலான்னு வந்தேன். அடிக்கிற வெயிலுக்கு ஜனங்க எல்லாருமே காஞ்சு போய் வயிற்றுலயும் தொண்டையிலயும் தண்ணி இல்லாம தொண்டை தண்ணியே வத்தி போயிருக்கு. நீங்க காஞ்சு போன என் தொண்டைக்கு ஒரு பழம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு நிம்மதியா இருப்பேன். ஐயோ சிச்சு, அதுல என்ன இருக்கு? வெயிலுக்கு வேற வந்திருக்க. இந்த சிச்சு, ஒரு பீஸ் பழம் எடுத்து சாப்பிடு. சிச்சு காக்கா சாப்பிட்டு, ஐயோ மகி, உங்க கையால குடுத்ததுனால இது ரொம்ப நல்ல ஸ்வீட்டா இருக்கு. என் உடம்புல தண்ணியே காலியா இருக்கு. ஒரு பீஸ் பழம் சாப்பிட்டா பத்தாது, இன்னொரு பீஸ் குடுக்கறீங்களா? மஹி சிரிச்சுக்கிட்டே,
சரி சிச்சு, நீ கேட்டா நான் இல்லன்னு சொல்லிடுவேனா, இருந்தாலும் வெயிலுக்கு அதிகமா சாப்பிட்றாத, உடம்புக்கு ஒத்துக்காது. சிச்சு பழத்தை சாப்பிட்டுட்டு, ஐயோ மகி, எனக்கு உடம்புக்கு ஒன்னும் ஆகாது. உங்களை மாதிரி நண்பர்கள் இருக்கிற வரைக்கும் நான் தெம்பாதான் இருப்பேன். சரி, நான் கிளம்புறேன். அப்படி மகியோட வீட்டுல பாதி தர்பூசணி பழத்தை சாப்பிட்டுட்டு சிச்சு அங்கிருந்து நேரா லூசியோட வீட்டுக்கு போச்சு. லூசி ரொம்ப சூப்பராவே ஸ்வீட் எல்லாம் செய்வா. சிச்சு லூசியோட வீட்டுக்கு போய், லூசி, அன்பான ஸ்நேகிதிய, என்ன வாசனை கமகமன்னு வருது? ஓ சிச்சு, நீயா? இது வெயில் காலம் இல்லையா, அதனாலதான் லஸ்ஸி செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டிருக்கேன். சிச்சு வாயில எச்சில் ஊறுச்சு. ஐயோ, என்னது லஸ்ஸியா? என் உடம்புல இந்த வெயிலுக்கு சுகர் லெவல் ரொம்பவே லோ ஆயிட்டு இருக்கு. உண்மையிலேயே காலையில இருந்து நான் எதுவுமே சாப்பிடல. லூசி, எனக்கு ஒரு கிளாஸ் லஸ்ஸி கொடு. அடிக்கிற இந்த வெயிலுக்கு என் உயிரை காப்பாத்திக்கணும்னா நான் ஒரு கிளாஸ் லஸ்ஸி குடிக்கிறேன். ஐயோ சிச்சு, இவ்வளவு வெயில் அடிக்குது, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடலையா? சாப்பிடாம இப்படி எல்லாம் சுத்தக்கூடாது. இந்த ஒரு கிளாஸ் லஸ்ஸி சாப்பிடு. சிச்சு அத கடகடன்னு குடிச்சு, ஐயோ லூசி, நீ உண்மையிலேயே தேவதை. இந்த லஸ்ஸி குடிச்சிட்டு என் வயிற்றுக்குள்ள நல்ல ஜில்லுன்னு இருக்கு. என் உயிரை காப்பாத்துன தேவதை மணி. சரி சிச்சு, இன்னொரு கிளாஸ் குடுக்கட்டா? சிச்சு ரொம்ப சந்தோஷமா, ஐயோ என் வயிறு பெருசாயிடுச்சு, இனிமே என்னால குடிக்க முடியாது, எனக்கு போதுமா, நான் இன்னும் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்படி சிச்சு காக்கா துணியோட வீட்டுல மோரு, சோட்டுவோட வீட்டுல ஜூஸ், மகியோட வீட்டுல பழம், லூசியோட வீட்டுல லஸ்ஸி, இது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு சாயந்தர நேரம் நிம்மதியா அவருடைய வீட்டுக்கு போனா. வீடு பூட்டு போட்டு இருக்கிறதுனால வீட்டுக்கு வந்த சின்ன காக்கா வாசல்லையே உக்காந்துகிட்டு இருந்தான். அவன் கண்ணுல ஒரு பயங்கரமான கோவம் இருந்துச்சு. அப்போ சிச்சு காக்கா ஏப்பம் விட்டு, ஏ சின்னு, என்னடா வெளியே உக்காந்துருக்க? வெயில்ல போய் விளையாடினியா? முகம் எல்லாம் வாடி போயிருக்கு. சின்னும் கோவமா, என்னம்மா நீங்க வீட்டுக்கு பூட்டு போட்டுக்கிட்டு எங்கம்மா போனீங்க? நான் மத்தியானம் ஸ்கூல்ல விட்டு வந்தேன், சாப்பிடவும் இல்ல, வெயிலுக்கு தொண்டை எல்லாம் காஞ்சி போயிடுச்சு. அப்போத்துல இருந்து வெளியவே உக்காந்துருக்கேன். உங்களுக்கு என் மேல கருணையே இல்லையா? சிச்சு காக்கா சிரிச்சுக்கிட்டே, ஐயோ மகனே, உன்னை விட்டுட்டு நான் எங்கடா போக போறேன்? நான் இங்கதான் நம்ம ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு என் வயித்தை இந்த வெயில்ல நிறைச்சுக்கிட்டு வந்தேன்டா. என்னம்மா, என்னை விட்டுட்டு நீங்க மட்டும் ட்ரிப்பு போயிட்டு வந்தீங்களா? நான் பசியில இங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன், நீங்க போய் ஊர் முழுக்க சுத்திட்டு வரீங்களா? சிச்சு பெருமையா, டே சின்னு, முதல்ல நான் சொல்றத கேளுடா. நான் முதல்ல துணி வீட்டுக்கு போய் ரொம்ப தாகமா இருக்குன்னு சொல்லி துணி கிட்ட இருந்து ஒரு கிளாஸ் சில்லுன்னு மோர் குடிச்சேன். அதுக்கப்புறம் சோட்டுவோட கடைக்கு போய் தலை சுத்துது, மயக்கமா இருக்குன்னு பொய் சொல்லி ஒரு பாட்டில் கூல்ட்ரிங்க்ஸ குடிச்சிட்டு வந்தேன். இது கூட ஃப்ரீயா. சின்னும் ஷாக் ஆயிட்டான். என்னது, சோட்டு ஆண்டி கூல்ட்ரிங்க்ஸ ஃப்ரீயா கொடுத்தாங்களா? உன்னை அடிக்கலையா? அடிக்கிறதா? அதெல்லாம் ஆக்டிங் தேவைடா. அதுக்கப்புறம் மகி வீட்டுக்கு போய் வாட்டர் மெலனை கட் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு, அவங்க வீட்லயும் போய் 2-3 பீஸ் சாப்பிட்டேன். கடைசியா லூசி வீட்டுக்கு போய் பொய் சொல்லி நல்ல ஜம்முன்னு லஸ்ஸி குடிச்சிட்டு வந்தேன்டா. இப்படி 1 ரூபா காசு இல்லாம என் வயிற்றுக்கு ஏசிய நான் நிறைச்சுக்கிட்டு வந்திருக்கேன்டா. அம்மா, நீங்க சாதாரணமானவளே கிடையாது. இந்த உலகத்திலேயே பிசுனாரியோட பெரிய பிசுனாரி. 1 ரூபா செலவில்லாம வயிற்ற நிறைச்சுக்கிட்டு வந்தீங்களா? நீங்க மட்டும் வயிறு நிறைச்சுக்கிட்டு இந்த வெயில்ல என்ன வயிற்ற காய போட்டிருக்கீங்க. டேய், இந்த வெயில்ல என்ன மாதிரி புத்திசாலியா இருக்கணும்னா அது பெரிய வரண்டா. பொய் சொல்லி குடிக்கிறதுல இருக்கிற கிக்கே வேற. உனக்காகவே 2 பழத்தை எடுத்துட்டு வந்திருக்கேன், இந்தா நீ சாப்பிடு. நாளைக்கு என் கூட நீயும் வா. என்னது, நானும் வரணுமா? நான் வரமாட்டேன். உங்களை மாதிரி பிஸ்னரியா என்னால இருக்க முடியாது. அப்படி சிச்சு காக்காவால வெயில் தாங்க முடியலங்கிறதுனால எல்லாருடைய வீட்டுக்கு போய் ஒரு சின்ன நாடகத்தை போட்டு அவங்க கொடுக்கற எல்லாத்தையுமே வாங்கி சாப்பிட்டுட்டான். சின்ன காக்கா அவங்க அம்மா செஞ்ச வேலைய பார்த்து வெக்கப்பட்டு வீட்டுக்குள்ள போயிட்டான். ஆனா சிச்சு காக்கா மட்டும் எல்லார் வீட்லயும் எல்லாம் சாப்பிட்டதுனால வீட்டுக்கு வந்து நல்லா படுத்து தூங்குனான்.